ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹரியா சுட்டி டிராயிங் தமிழ். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன படம் வரைய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாவீர சிவாஜியை பற்றி தான் வரைய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக வரையலாங்க. அதாவது ஹிந்தியில் ஓம் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓம் லெட்டரில், அதாவது அவருக்கு மராத்தி, அதனால் ஹிந்தியில் உள்ள ஓம் லெட்டரில் நம்ம அவர் ஃபேஸை எப்படி வரைய போகிறோங்கிறத நம்ம கற்றுக்கிட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போ அந்த ஓம் படத்தை இப்போ வரைய போகிறோம். அதாவது ஓம் போட்டு அதில் சிவாஜி, மாவீர சிவாஜி, மராத்திய வீரர் மாவீர சிவாஜியை வரைய போகிறோம். பார்த்திங்கன்னா ஹிந்தியில் ஓம் பார்த்திங்கன்னா இதேமாதிரி போட்டுக்கோங்க. இப்படி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கோங்க, இப்படி போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ரேடியஸ் அதுமாதிரி போடக்கூடாது, இதுமாதிரி சிம்பிளாக எதுவுமே போட்டுக்கோங்க. அப்போ தான் அவருடைய முகம் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஹிந்தியில் ஓம் போட்டாச்சு. இப்போ இதுலேருந்து எப்படி வரைய போகிறோம்? ஓமில் உள்ள மேல் லெட்டரில் ஒரு கீழே பார்க்க ஒரு லைன் இருக்கும். ஸோ அதில் ஒரு ரேடியஸு, அப்புறம் இதே மாதிரி ஒரு பெண்ட் பண்ணி அவருடைய மூக்கு பகுதி இங்கே தான் வருது. ஸோ இதை சிம்பிளாக வரைஞ்சாச்சு. அப்புறம் மீசை பகுதிக்கு ஒரு இது பார்த்திங்கன்னா மீசை வரைஞ்சாச்சு. பாருங்கள், சிம்பிளாக நான் பென்சிலில் ஒரு அவுட்லைன் போட்டிருக்கேன். ஸோ அது நான் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உதடு பகுதி. ஸோ உதடு பகுதியிலேருந்து தாடி ஆரம்பித்தாச்சு. இன்னொரு தாடியை இந்த சைடு இப்படி இழுத்து இந்த ஓமோடு சேர்த்துருதோம். பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஓம் எங்கே இருக்குன்னே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஈஸியாக ட்ராயிங் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கண் பகுதி. கண்ணை பாருங்கள், 2 லைன் போட்டு நடுவில் ஒரு புள்ளி வச்சுருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நெத்தியில் உள்ள அவருடைய திலகம், நெத்தியில் உள்ள பொட்டு ஈஸியாக வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய தலைப்பா பார்த்திங்கன்னா இதேமாதிரி ரேடியஸாக போட்டிங்கனாலே சிம்பிளாக வரையலாம். அந்த ஓம் மேலே உள்ள லெட்ரு எப்படி கனெக்ட் பண்ணுற மாதிரிங்க ஈஸியாக கனெக்ட் பண்ணியாச்சு. பார்த்திங்களா, இது அதனுடைய தலைப்பாகம் வரைஞ்சிட்ருக்கோம். தலைப்பாக்கட்டு பாருங்கள், ஈஸியாக ரேடியஸாக போட்டிங்கனாலே ஈஸியாக வந்துடுங்க. ஸோ தலைப்பாக்கட்டுக்கு கீழே உள்ள அந்த குஞ்சுமணி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, ஸோ அதை ஈஸியாக பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் அவருடைய காது பகுதியை ஒரு லைன் போட்டு வரையிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவருடைய காதில் உள்ள கம்மல், அதாவது பெரிய அளவில் போடுவாங்க பார்த்திங்களா ராஜாக்கள், ஸோ அதேமாதிரி அதை போட்டிருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய பின்பகுதியில் உள்ள பின்பகுதியில் உள்ள முடிகள் எல்லாம் இதே மாதிரி ரேடியஸாக போட்டிங்கனாலே ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ ஈஸியாக பண்ணியாச்சு. அப்புறம் அவருடைய கழுத்து பகுதியில் இதே போல் ஒரு ரேடியஸ் போட்டு கீழே டவுன் பண்ணிங்கன்னா அவருடைய ட்ரெஸ், உடைகள், கழுத்து பகுதியில் உள்ள உடைகள் எல்லாம் வரைய போகிறோம். இதுக்கு மேலே இது பார்த்திங்கன்னா அவர் கழுத்தில் கிடக்கும் மணிகளை இதே மாதிரி ரவுண்டாக போட்டு நான் கனெக்ட் பண்ணுறேன். இந்த படம் வரைகிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு 10 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. ரொம்ப சிம்பிளாக வரையலாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களும் ரொம்ப சிம்பிளாக வரைகிறதுக்கு உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஹிந்தியில் ஓம் லெட்ரு போட்டு அவருடைய மாவீர சிவாஜி எப்படி வரையலாங்கிறத நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இப்போது பிளாக் கலர் எடுத்து அவருடைய மீசை பகுதியெல்லாம் டார்க் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய தாடி பகுதியெல்லாம் டார்க் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், உங்களுக்கு சிம்பிளாக எப்படி வரையலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்குறேங்க. நீங்களும் இதே போல் வரைஞ்சி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்க நீங்கள் எல்லாமே ஈஸியாக வரையலாங்க. ரொம்ப சிம்பிளாக வரையலாம். ஸோ அவருடைய தாடி பகுதியெல்லாம் பிளாக்கு, ஃபுல்லாக கருப்பு கலர் கொடுத்தாச்சு. அப்புறம் பின் தலைமுடிகளும் பிளாக்காக இருக்கும். ஸோ அதெல்லாம் பிளாக் கலர் கொடுத்துட்ருக்குறோம். இதுக்கு வேறு எந்த கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. இதுக்கு பிளாக் கொடுத்தா தான் ஒரிஜினலாக தெரியும். ஸோ இதெல்லாம் பிளாக் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக வரையலாங்க. நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஹரியா சேனலுக்கு எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே போல் இந்த சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சப்போர்ட் கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பார்த்திங்கன்னா இதே போல் சிம்பிளாக அழகாக அவருடைய முகத்தின் ஒரு பகுதி ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்குறோம். பாருங்கள், பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வரைகிறதுக்கான மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முகத்தினுடைய ஒரு பகுதி ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்குறோம். அப்புறம் அவருடைய தாடி கீழேயும் அந்த உடம்பு பகுதி எங்கெங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வேறு உங்களுக்கு டார்க் கலர் என்ன பிடிச்சிக்கோ அதை கூட கொடுக்கலாம், இதுக்கு சேஞ்ச் பண்ணலாம். அவருடைய காது பகுதி எல்லாமே ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கலர் அவருடைய ட்ரெஸ்ஸுக்கு பச்சை கலர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இதையும் பார்த்திங்கன்னா மேலே கீழே மட்டும் தான் லைனு. அப்புறம் பார்த்திங்கன்னா நீல நிறம் ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலருக்கு நடுவில் ப்ளூ கலர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். இதே போல் நீங்களும் ஒரு டார்க் கலர் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் அவருடைய
தங்க கலர் தங்கம், அதாவது அவருடைய கோல்டு, அதாவது எங்கெங்கே அணிகலன்கள் இருக்கோ அதெல்லாம் மஞ்சள் கலர் கொடுத்துருக்குறோம். அப்புறம் ஸ்கை ப்ளூ எடுத்து அவருடைய தலைப்பாகத்தில் உள்ள எல்லா இடத்துக்கும் ஸ்கை ப்ளூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணலாங்க. ஓகேங்க, அவருடைய தலைப்பக்கட்டுக்கெல்லாம் நான் ஸ்கை ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் டார்க் கலர் எது வேணாலும் கொடுக்கலாம். ஸ்கை ப்ளூ எனக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதனால் அந்த ஸ்கை ப்ளூ கொடுத்துருக்குறேன். பாருங்கள், வெரி ஈஸி, சிம்பிளாக எப்படி வீர சிவாஜியாக வரைகிறதுங்கிறத கற்றுக்கிட்டோம். இதே போல் நம்ம சேனலில் இதே போல் சின்ன குழந்தைகள் வரைகிறதுக்கான பல வகையான வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ தலைப்பாக்கட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம், ஒரு லைனாக. ஸோ இதே போல் பல வகையான வீடியோக்கள் நம்ம சேனலில் வளம் வந்துட்டுருக்கு. நம்ம சேனல் வீடியோவை எல்லாமே குட்டீஸ்க்காக ஸ்பெஷலாக பண்ணியிருக்கிறோம். எல்லா வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.